நம்ம இன்றைக்கி மார்னிங் வந்து இங்கே திருவான்மூர் பீச்சில் ஒன்று சேர்ந்துருக்கோம். நான் இன்ச்கேப்புங்கிற ஷிப்பிங் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன். எங்களோட ஷிப்பிங் கம்பெனியோட மெயின் மோட்டோவே எல்லாருக்கும் உதவுற மாதிரி ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு இன்டென்ஷனோட இப்போ திருவான்மூர் பீச்சில் இருக்கோம். இந்த பர்டிகுலர் பீச் பார்த்திங்கன்னா ரொம்ப பாப்புலரான இடம். எல்லாருமே வந்து குடும்பத்தோடு வந்து இருக்கிற இடம். இங்கே பக்கத்துலேயே இருக்கிற ஃபுட் ஸ்ட்ரீட்னால நிறையா குப்பைகள் விழுந்து அதனால் இந்த பீச் ரொம்ப அழுக்காக இருக்கிறதோடு இல்லாமல் அது நம்மளோட சுற்றுப்புற சூழலையும் ரொம்ப பாதிக்கிறது. இந்த என்வாயர்மெண்டல் இம்பேக்ட் வந்து மனுஷங்களை தாண்டி அழகை தாண்டி இது கடலில் இருக்கிற மீன்களையும் பாதிக்கிறது. அவங்க இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் ஊன்றதுனால அவங்க செத்து போகிறதோடு இல்லாமல் இங்கே இருக்கிற மீனவ குடும்பத்தோட லைவ்லிஹுட்டும் பாதிக்கப்படுது. அதோடு இல்லாமல் அதே மீன்களை நம்ம சாப்பாட்டுக்காக வாங்கி சாப்பிட்டு அதில் இருக்கிற மைக்ரோ பிளாஸ்டிக் நம்ம உடம்புக்கு வந்து நம்மளுக்கும் ஏகப்பட்ட உபாதைகள் வருது. இதனால் நம்ம சொசைட்டிக்கு ஒரு நல்லது பண்ணுற எண்ணத்தோட இன்ச்கேப் ரொம்ப பெருமையாக இந்த டஸ்ட்பினை ஸ்பான்சர் பண்ணியிருக்கு. டஸ்ட்பினை ஸ்பான்சர் பண்ணுறதுல பெருமைங்கிறத விட இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோமேங்கிற ஒரு வருத்தமும் இருக்குது. எல்லோரும் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு கடமை உணர்ச்சியோட குப்பையை போடாமல் நம்ம சுற்றி இருக்கிற நேச்சுரல் இதை அசிங்கப்படுத்தாமல் மாசுப்படுத்தாமல் நம்மளால் நம்ம முடிஞ்ச சிட்டிசனோட ரெஸ்பான்சிபிலிட்டியை ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ணி இந்த மாதிரி குப்பை போடாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். அதை தவிர இன்னொரு விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேன். இந்த குப்பை தொட்டியில் சேர்கிற அத்தனை குப்பையும் நம்ம அந்த பிளாஸ்டிக் ரீசைக்ளிங் கொண்டு வந்து அதனால் இந்த பிளாஸ்டிக் ரீசைக்ளிங் எடுக்கிற இந்த ரேக் பிக்கர்ஸோட வருமானமும் கிட்டத்தட்ட 8,000 ஒரு மாதத்துக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை நம்ம கண்கூடா மெரினா பீச்சில் வச்ச இதெல்லாம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் கேள்விப்பட்டு தான் கம்யூனிட்டி ட்ரீயோடு நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு இதை ஏற்பாடு பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கோம். இதுக்கு பப்ளிக்கோட சப்போர்ட்டும் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி 1-2 கம்பெனி பைசா செலவழிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இதனால் ஒரு நல்ல கம்யூனிட்டி மெசேஜ் வெளியில் போய் எல்லோரும் குப்பையை அங்கங்கே போடாமல் பீச் அசிங்கப்படுத்தாமல் நம்மளோட சிட்டிசன் ரெஸ்பான்சிபிலிட்டியை முழுமையாக கடைபிடிக்கணும்னு வேண்டுகிறேன். தேங்க்யூ. It's a little left. Fine. நீங்கள் எடுத்துகிட்டு சொல்லுங்கள், நான் உள்ளே போய்ட்டு வந்துடுறேன். இங்கே அசட் பண்ணேன் ஒரு நிமிஷம். No, I want all my people in t-shirts around. Yes, only the t-shirt guys come. Yeah. Okay. All right. Okay. So this is Ready. your internal Right. It's going around the world. Okay. So yes. So at the end of the speech, So we keep we all smiling. need to say it. So, I'll solve it. okay. Ready, ma. Okay. Good morning, everyone. I stand here today on the banks of the Arabian Sea in
in Chennai. உள்ள பாத்தீங்க Sorry. Bay of Bengal. Of the Bay of Bengal in Thiruvanmiyur Beach. It's a proud moment for all of us. As part of the Inchcape CSR initiative, we are very happy to be sponsoring this trash can. As you can see, it's a very innovative means of passing on the message to the public at large. It's shaped in the form of a fish. It has got a symbolic meaning to it. All the trash that gets collected in the beach is unfortunately consumed by the marine life, and it not only endangers their life but also when the fishermen community living along the shores bring that as food for us, the humans land up consuming our own trash. This is a very unfortunate cycle of garbage that we've created, and we as citizens owe this as a responsibility to the society that we keep it clean and rid ourselves of this malady of microplastics. So in that endeavor, we have sponsored this giant trash can in the form of a fish, encouraging the public to use it to dispose all their trash and thereby keep our beaches clean and also protect our marine life. This also has an economic impact in the sense that it generates a microeconomic cycle. The local population which collects these trash and recycles them, it enables them to convert this into additional income, and thereby we are proud to support this initiative. Thanks to Community for supporting us in this initiative. Thank you very much. This is like a small video, but all of it up to flutter like the waves, like this, right? You're going to repeat after me loudly. So you need to arrange a hand of latecomers and the actually just one time for the video. Okay? We love turtles. We love dolphins. We love dolphins. We love starfish. We love starfish. We love clean beaches. We love clean beaches. We love Chennai. We love Chennai. We love Inchcape. We love Inchcape. We love this activity. So, இது வந்து இந்த giant fish வந்து it's sponsored by Inchcape. இது வந்து ஒரு beautiful metaphor. கடல் நாங்கள் வந்து கடலுக்கு அனுப்புகிறோம். மீன்கள் வந்து கடலில் வந்து மீன்கள் வந்து பிளாஸ்டிக் மைக்ரோ பிளாஸ்டிக் சாப்பிடுது. நாங்கள் வந்து மீனை சாப்பிட்றோம். So it only represents that we are eating our own trash. So that is the representation of this particular fish over here. The objective is also that it enhances the circular economy. All the plastic bottles coming inside this particular fish is being picked up by the recyclers, and they're also earning some money out of this and going back to the right place where it is recycled. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு மார்னிங் வந்து இங்கே திருவான்மூர் பீச்சில் வந்து சேர்ந்துருக்கோம். நான் இன்ச்கேப்புங்கிற ஷிப்பிங் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன். எங்களோட ஷிப்பிங் A little left. Fine. All of you show your left hands to me, and all of you show your right hands. நகருக்கு வந்து நீ சென்ட்ரு வா, இப்படி வாங்க, இங்கே எவ்வளோ பேர் போட்டுருக்கேன். ப்ரோ இங்கே வந்துருங்க, இங்கே எடுத்துட்டேன் அப்படியே இருக்கேன்.
Same guys, get closer, get closer. You're going to repeat after me loudly. So you need to arrange to find a platform of actually just confirm the video. Okay? We love turtles. We love turtles. We love dolphins. We love dolphins. We love starfish. We love starfish. We love clean beaches. We love clean beaches. We love Chennai. We love Chennai. We love Inchcape. We love Inchcape. We love this activity. இதில் சேர்ற அத்தனை குப்பையும் நம்ம அந்த பிளாஸ்டிக் ரீசைக்கிளிங் கொண்டு வந்து அதனால் இந்த பிளாஸ்டிக் ரீசைக்கிளிங் எடுக்கிற இந்த ரேக் பிக்கர்ஸோட வருமானமும் கிட்டத்தட்ட 8000 ஒரு மாதத்துக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை நம்ம கண்கூடா மெரினா பீச்சில் வச்ச இதெல்லாம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் கேள்விப்பட்டு தான் கம்யூனிட்டி ட்ரீயோடு நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு இதை ஏற்பாடு பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கோம். இதுக்கு பப்ளிக்கோட சப்போர்ட்டும் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி 1-2 கம்பெனி பைசா செலவிடுறது பெரிய விஷயம் இல்லை. இதனால் ஒரு நல்ல கம்யூனிட்டி மெசேஜ் வெளியில் போய் எல்லோரும் குப்பையை அங்கங்கே போடாமல் பீச் அசிங்கப்படுத்தாமல் நம்மளோட சிட்டிசன் ரெஸ்பான்சிபிலிட்டியை முழுமையாக கடைப்பிடிக்கணும்னு வேண்டும். தேங்க்யூ. Of the Bay of Bengal in Thiruvanmiyur beach. It's a proud moment for all of us. As part of the Inchcape CSR initiative, we are very happy to be sponsoring this trash can. As you can see, it's a very innovative means of passing on the message to the public at large. It's shaped in the form of a fish. It has got a symbolic meaning to it. All the trash that gets collected at the beach is unfortunately consumed by the marine life. And it not only endangers their life, but also when the fishermen community living along the shores bring that as food for us, the humans land up consuming our own trash. This is a very unfortunate cycle of garbage that we have created, and we as citizens owe this as a responsibility to the society that we keep it clean and rid ourselves of this malady of microplastics. So in that endeavor, we have sponsored this giant trash can in the form of a fish, encouraging the public to use it to dispose all their trash and thereby keep our beaches clean and also protect our marine life. This also has an economic impact in the sense that it generates a microeconomic cycle. The local population which collects these trash and recycles them, it enables them to convert this into additional income, and thereby we are proud to support this initiative. Thanks to community for supporting us in this initiative.